ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இருங்க கொஞ்சம் பசிக்கிட்டு சாப்பிட்டுப்போம். ஓகே, சாப்பிட்டாச்சு. இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 போட்டுருப்போம், டே 1. அதில் நம்ம ரொம்ப ஆளே விற்றுருப்பானுங்க இவனுங்க, ஒரே ஒரு ஆள் கூட கிடைக்காம. அப்புறம் நம்ம ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சி வந்திருப்போம். அப்புறம் நான் இங்கே ஸ்டே பண்ணுக்கிறேன். அப்புறம் நான் நினச்ச அளவுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுனால நான் இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் அந்தளவுக்கு ஆர்டர் கொடுக்கல. நான் வீடியோ போட ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி காய்ஸ், நான் உங்கள் எஸ்கே கேமிங் வேறு என்ன சொல்லிட்டு சரி. அப்புறம் போன பாடத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன பாடத்தில் 3 ஆடு தேடி போயிருப்போம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆடு ஈஸியாகவே கிடச்சிருக்கும். அடுத்த 2 ஆடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளை ரொம்ப ஆளியாக ஊற்றிருப்பானுங்க. அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மிச்சம் அந்த 2 ஆடையும் கூட நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஆடை கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்திருக்கோன்னா, நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்திருப்போம். அப்புறம் நம்ம கரெக்டான வழியாக கண்டுபிடிச்சி ஒரு சாண்ட் சைடாக வந்தால் இங்கே ஒரு சாண்ட் வில்லேஜ் இருந்திருக்கோம். அங்கே இப்போ நம்ம இங்கே தங்கியிருக்கோம். இந்த பாத்தில் நம்ம வீட்டு தான் கட்ட போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அப்புறம் இந்த பார்ட் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி தான் நின்று வரும். கட் பண்ணி பார்த்துருப்பேன். நான் வீடு கட்ட ரொம்ப கஷ்டம் காய்ஸ். சரி காய்ஸ், இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மரம்லாம் ஆஃப்லைனில் வெட்டி வச்சுருந்தேன். நீங்கள் நான் க்ரியேட்டிவில் இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாருன்னா, அதனால் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக ஒரு கிளிப்பு மாதிரி நான் உங்களுக்கு இன்ட்ரோ சாங் முடிஞ்சோடனே போடுறேன். கோபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறது போட மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடியோ ஆகும் அப்புறம். சரி காய்ஸ், நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஓகே காய்ஸ், இதுதான் இந்த கிளிப்பு, பார்த்துக்கோங்க. இப்படி தான் நான் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் தூரம் அந்த சாண்டெல்லாம் தாண்டி போயிட்டு நான் மரம் வெட்டியிருந்தேன், பார்த்துக்கோங்க. நான் அங்கே இருக்கிற மரத்தை வச்சு இது பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மரம் தான் வேணும்னு ஆசைப்பட்டு வெட்டினேன். ஏன்னா இந்த மரம் தான் அழகாக இருக்கும் ஒயிட் கலரில். அதெல்லாம் நல்லாவே இருக்காது. சரி காய்ஸ், சரி வெட்டி போடுங்க. ஓகே காய்ஸ், நம்ம கேம் பிளே உள்ள வந்தாச்சு. நான் உங்களுக்கு சின்ன கிளிப்பு காமிச்சிருப்பேன், அதில் நான் பேசியிருப்பேன். சரிங்க, சரி. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் கைஸ் வீட்டு கட்ட போகிறோம். நான் நல்லா இந்த இடத்த நல்லா பாட்டி வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழகான இடத்துல தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். ஓகேவா கைஸ்? இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம போய் உட்டன் இடு எடுத்துருப்போம். ஓகே, அது பேர் என்ன? இடுவு, அது பேர் என்ன? சரி மறந்துச்சு. உட் பிளாங்க்ஸ் வராது, இது பேர் உட்டுன்னு தான் நினைக்கிறேன், வெறும் உட்டு. இருங்க, தப்பாக வச்சிட்டேன். இந்த சைடு பள்ளம் மாதிரி இருக்குதுங்க, இதை வச்சுப்போம். ஓகே கைஸ், வச்சாச்சு. இப்போ இது இங்கே வைப்போம். ஓகே, இங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு 10 உட் பிளாங்க்ஸ் வைக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஐயோ கைஸ், தெரியாமல் 20 வச்சிட்டேன் கைஸ். ஐயோ 21 வச்சிட்டேனே, தெரியாமல் வச்சிட்டேன். 20 19 18 17 16 15 14 12 11. இல்லை இதே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த உட்டை எடுத்து என்னோட கீழே வந்துட்டாயிருங்க, கொஞ்சம் மேலே ஏறிட்டு இது இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே கொஞ்சம் உட் பிளாங்க்ஸ் வைக்கலாம். இருங்க, அங்கே ஒன்று இருக்குது, அடுப்பு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு 3 வச்சுக்கிறேன், நான் வச்சுப்போம். 3 ஓகே இருங்க. ஓகே, வைக்கலாம். 4 5 6 7 8 9 10. ஓகே கைஸ், இப்போ இந்த இது எடுத்து வைப்போம். ஓகே கைஸ், வச்சாச்சு. இப்போ இது வைப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஐயோ 14 வச்சுட்டேனே. இருங்க, நான் வேறு மறந்து போயிடுறேன் கைஸ். நான் பண்ணி வச்சுன்னு போய் யார் அது அம்பு விட்டது? கைஸ் அவன் அடிக்கிறான் கைஸ். அடிக்க மாட்டலான்னு நினச்சேன்.
இருங்க நம்ம போயிட்டு அவன் நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை போய் போட்டுருவோம். கைஸ் சம்பு இருக்கிறான் கைஸ். சே ஹாத் கொஞ்சிச்சு கைஸ், அடிச்சிட்டான் கைஸ். பட் எலும்பு கொடுக்க முடியா கைஸ், நம்மளுக்கு போ கிடச்சிருக்கு. சரி இப்போ போயிட்டு இங்கே வந்து கரெக்டாக இதுவா இல்லையே, கரெக்டாக தானே வச்சேன், 10 தானே வச்சேன். சரி இருங்க. கரெக்டாக இருக்காது. கரெக்டாக இருக்குமா? சரி இருங்க, இப்படி வைப்போம். இல்லை காய்ஸ் கம்மியாக இருக்குது காய்ஸ், இன்னும் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இதை உடச்சிட்டு இடியும் உடச்சிட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு அப்படியே இங்கே ஒன்று வச்சுருவோம். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி காய்ஸ் 1 2 3 4 5 6 7 8 8 9 10. ஓகே காய்ஸ், இப்போ இந்த வுட் பிளாங்க்ஸ் நம்ம மட்டும் வந்து மேலே ஒரு 5 வைக்க போகிறோம். டோட்டலாக வந்து 6. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஓக் லாக் காய்ஸ். ஓகே ஓக் லாக். ஓகே 1 2 3 4 5. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். 6 இல்லைங்க, தப்பாக வச்சிட்டேன். சரி தப்பாக எண்ணிட்டேன். 1 2 3 4 5. ஓகே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தானே இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது. சரி இருங்க குடிச்சிடலாம். ஓகே காய்ஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டிங்க வைப்போம். இருங்க 1 2 3 4 5 6 வச்சிட்டேன். சாரி காய்ஸ் 6 வச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு 5 வச்சிடலாம். 1 2 3 4 5. இருங்க இங்கே தப்பாக ஒன்று வச்சிட்டேன். சரி இது உடச்சிப்போம். ஓகே கைஸ் வச்சாச்சு. ஓகே கைஸ் நான் வந்து அங்கே சுற்றி கார்னர்லாம் வச்சுருந்தேன். அந்த இது ஸ்லாப் மாதிரி உங்களுக்கு காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகும் இந்த வீடு கத்துறது. ஆனால் நான் கட் பண்ணி தான் போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ வர நைட் ஆயிடுச்சு வர, ஆனால் நான் வந்து தூங்கிட்டேன். அப்பாடி தூங்கிட்டான். ஓகே கைஸ் இப்போ நான் வந்து இங்கே வந்து இந்த வுட் பிளாங்க்ஸ் வச்சுன்னுக்கிறேன். இருங்க தீண்டு போச்சு, கொஞ்சம் இருக்கும் எடுத்து வச்சுப்போம். ஒரு 10 இருக்குது. நான் கிட்டத்தட்ட 4 சைடும் வச்சிட்டேன். இருங்க ஓகே 4 சைடும் வச்சிட்டேன். இந்த டோர் வர இந்த சைடில் தான் வந்து இங்கே வச்சுருந்துக்கிறேன். ஓகே கைஸ் வச்சாச்சு. இதோ கைஸ் 4 சைட்லேயும் நான் வச்சிட்டேன். பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கா? ஓகே கைஸ் நான் வந்து கொஞ்சம் கிளாஸ் செய்யறதுக்காக இங்கே வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் இந்த சாண்டெல்லாம் போட்டு உருக்கின்னு இருக்கிறேன். இருங்க கொஞ்சம் சாண்ட் எடுத்துப்போம். இருங்க இந்த சாண்ட் எடுத்துப்போம். இப்போ நான் சாண்டெல்லாம் வந்து போட்டு உட்டெல்லாம் போட்டு நான் இப்போ இதை வந்து மெல்ட் பண்ணாதான் எனக்கு கிளாஸ் கிடைக்கும். ஓகே கைஸ் கிளாஸ் வர கிடைக்கணுமே, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே கைஸ் நான் வந்து இங்கே கேரட் பசிக்குதுன்னா அதனால கேரட் கொஞ்சம் கட் பண்ண வந்தேன். ஓகே கேரட் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இருங்க இந்த கேரட்டை கட் பண்ணிப்போம், இதையும் கட் பண்ணிப்போம், இதையும் ஒட்டிப்போம். ஓகே திரும்ப கேரட் கட் பண்ண வந்தேன் வேறு ஒரு இடத்துல. இது சரி இதையும் கட் பண்ணியிருப்போம். கட் பண்ணேன். நம்மளுக்கு இவனுக்கு ரொம்ப பசி, அதனால் கொஞ்சம் கேரட் நிறையா செஞ்சுக்கினேன். சரி இருங்க இங்கே போயிட்டு இங்கே ஒரு கேரட் கட் பண்ணிப்போம், இங்கே ஒரு கேரட் கட் பண்ணியிருப்போம். ஓகே கைஸ் கிளம்பலாம். ஓகே கைஸ் இருங்க கைஸ் அங்கே ஒரு ஆடு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த ஆடை அடிச்சுப்போம். அத்தனை வாட்டி நான் தேடினேனே, அப்போல்லாம் நீ கட்சியா, இப்போ நான் கடிக்கிறேன் நீ. ஓகே கைஸ் நான் வீட்டில் பேஸ்மெண்ட் போடுறதுக்காக இங்கே நான் வந்து தோண்டின்னு இருக்கேன். எங்கே நான் கோபிள் ஸ்டோன் போட போகிறேன். ஓகே தோண்டு. ஓகே கைஸ் நான் எங்கள் கோபிள் ஸ்டோன் போட்டுனுக்கிறேன். இப்போது போடு. ஓகே இருங்க கொஞ்சம் ஒரு 10 கோபிள் ஸ்டோன் இருக்குது, இதை போட்டுருவோம். போட்டுக்கினே இரு. ஓகே கைஸ் இருங்க இன்னும் கொஞ்சம் போடுவோம். போடு. ஓகே இன்னும் கொஞ்சம் போடுவோம். இன்னும் ஒன்று தான் இருக்குது, போட்டாச்சு. ஓகே கைஸ் இப்போ நான் கிளாஸ் 4 பக்கமும் செட் பண்ணிட்டேன். இந்த சைடு செட் பண்ணுறேன். ஓகே இருங்க ஐடியா செட் பண்ணுறோம். ஓகே கைஸ் இப்போ நான் வந்து இங்கே எல்லா சைடும் கிளாஸ் செட் பண்ணிட்டதுனால இப்போ நான் இங்கே மேலே வந்து சும்மா சன்ரூஃப் மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கிளாஸ் போட்டுன்னுக்கிறேன், ஃபுல்லாக போடணும்.
ஓகே காய்ஸ் நாங்கள் போட்டேன். இப்போ நான் இந்த ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து நான் வந்து போட்டுன்னு இருக்கேன். இப்போ நான் இந்த வுட் பிளாங்க்ஸையும் போட்டுன்னு இருக்கேன். போட்டாச்சு. இப்போ நான் கோபிள் ஸ்டோன் போட்டுருக்கிறேன் காய்ஸ். போடு காய்ஸ். ஜன்னல் நடுவில் வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் பத்தாது போலியே, தப்பாக இருக்கேன். சரி இருங்க, மைண்ட் பண்ணி விட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். ஓகே மைண்ட் பண்ணியாச்சு. என்ன காய்ஸ் இது மைண்ட் பண்ணால் சில்வர் ஃபிஷ் வருது. ஓடிடலாம் இருங்க காய்ஸ், நைட் வர ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஓடிடலாம். நல்லா இருக்கா? சரி நம்ம ஓடிடலாம் இருங்க. ஓகே காய்ஸ், நான் இப்போ இந்த சில்வர் ஃபிஷ்ஷில் ஆச்சுன்னுக்கிறேன் நான். எல்லாம் போயிடுச்சுல்ல. ஓகே தூங்கி எழுந்துச்சி காலை வெஞ்சோடனே இப்போ வந்துக்கிறேன். சரி அவ்வளோதான் இருங்க, இப்போ மூடிடுவோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த இதுவெல்லாம் மைண்ட் பண்ணி நான் வந்து சில்வர் ஃபிஷ் எடுத்துன்னுக்கிறேன். மைண்ட் பண்ணி நான் சில்வர் ஃபிஷ் எடுத்துன்னு இருக்கேன். இருங்க, திரும்ப மைண்ட் பண்ணி இந்த சில்வர் ஃபிஷ் எல்லாம் எடுத்து இது பண்ணுகிறேன். ஆனால் போன வாட்டி எடுத்த 2 சில்வர் ஃபிஷ் அட்டாக் பண்ணுச்சு, ஆனால் இது அட்டாக் பண்ணலையே. சரி இருங்க, மிச்சருக்கிட்டையும் வச்சு ஊற்றுறோம். இன்னும் 3 தானே இருக்குது. ஓட அடி செட்டுச்சா? சரி இருங்க, இப்போ இடியும் 2த்தையும் கூட வச்சு விட்டுடலாம். ஓகே வச்சாச்சு. இது அட்டாக் பண்ண வருதானே? இல்லை காய்ஸ், ஒன்றாச்சு இன்னொன்று அட்டாக் வருது காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ நான் இதெல்லாம் உடச்சி விடணும் வேறு. ஓட ஃபுல்லாக ஓகே ஓடி இருங்க கொஞ்சம். இன்னொரு ஆக்ஸ் எடுத்துப்போம். வந்துச்சு. சூடு நல்லா உடச்சே விடு. இடியும் வச்சு விட்டுருவோம். இந்த சைடு மட்டும் கொஞ்சம் வச்சு விட்டோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். இருங்க. ஓகே காய்ஸ், வச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்ம கீழே வந்துடலாம், வர கலெக்ட் பண்ணோம். சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே 2 கோபிள் ஸ்டோன் போட்டுக்கலாம். இன்னொரு கோபிள் ஸ்டோன் உள்ளே இருக்குது, இதை எடுத்து போட்டுப்போம். ஓகே காய்ஸ், நான் கோபிள் ஸ்டோன் வந்து 2 தான் இருந்துச்சு. இப்போ நான் அது கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ண வந்தேன். ஓகே காய்ஸ், நான் கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் போட்டுன்னு இருக்கேன் இப்போது. ஓகே போடு நல்லா போடு. கோபிள் ஸ்டோன் போட்டாச்சு. இப்போ கிளாஸ் எடுத்து போட்டுருவோம். ஓகே காய்ஸ், கொஞ்சம் கிளாஸ் எடுத்து போட்டுருவோம். போடு. ஓகே, இப்போ இங்கே இருக்குல்ல 2 உடச்சி விட்டு இங்கே கூட 2 கிளாஸ் போட்டுடலாம். ஓகே கைஸ், போட்டாச்சு. ஓகே, நல்லா இருக்கா? எப்படி சூப்பராக இருக்கா? இருங்க, இந்த பெட் எடுத்து இங்கே போட்டுருவோம். இல்லை கைஸ், கார்னரில் போட வேணாம். இருங்க, இதை உடச்சி விட்டு இந்த பெட்டை தூக்கி இங்கே போடுவோம். போட்டாச்சு. இப்போ நான் பண்ணோன்னா அடுத்த இந்த கிராஃப்டிங் டேபிள் ஒன்று எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்போ இன்னொரு இருங்க, ஒரு ஃபர்னன்ஸ் செஞ்சுப்போம். ஃபர்னன்ஸ் எங்கே காணோம்? இங்கே இருக்குது. ஃபர்னன்ஸ் செஞ்சாச்சு. இப்போ நான் ஃபர்னன்ஸையும் தூக்கி போட்டுப்போம். ஓகே, ஒரு 2 செஸ்ட்டு செய்யணும். இருங்க, செஸ்ட்டு இது இருக்குது. ஒரு 2 செஸ்ட்டு செஞ்சுப்போம். செஞ்சாச்சு. இப்போ இன்னும் 2 செஸ்ட்டையும் தூக்கி இங்கே போட்டுருவோம். ஓகே கைஸ், போட்டாச்சு. எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாருங்கள், இன்னும் இவ்வளோ இடம் இருக்குது. இங்கே என்ன வேணால் பண்ணலாம். சரி கைஸ், அழகா இல்லை நம்ம கற்றுன வீடு? சரி, வேறு என்ன செய்ய முடியுமா என்ன? ஓகே, இதை கற்றுறதுக்குள்ளே போடுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது கற்றுறதுக்கே. ஓகே, இருங்க, நம்ம கொஞ்சம் ஒரு 2 பாருங்க, கொஞ்சம் நேம் போர்டு செஞ்சு நம்ம வெளியே வந்து வைக்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு ஒரு நேம் போர்டு வைப்போம். இருங்க, இங்கே ஒரு நேம் போர்டு வைப்போம். யான் வந்துச்சு. இருங்க, டிலீட் பண்ணிட்டு திரும்ப வைப்போம். இருங்க, என்ன கைஸ் இது தப்பாக விழுந்துச்சு, என்ன பண்ணுறது இப்போது? சரி, இப்போ நம்ம இதை உடச்சி விட்டு எடுத்துக்கிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வைப்போம்.
சாரி காய்ஸ், கொஞ்சம் கோல்டு, எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கலாம். சரி இருங்க, வச்சாச்சு. இருங்க, இங்கே வைப்போம் ஒன்று. ஓகே, இப்போ இல்லை வந்து எஸ்கே கேமிங் போடுவோம். இருங்க, கேமிங் தமிழ்நாடு 8 ஹவுஸ் போடுவாருங்க. டேஷ் போட்டு ஹவுஸ் HOU ஹவுஸ் வந்துச்சு. ஹவுஸ். ஓகே காய்ஸ், இதே மாதிரி இந்த சைடு இன்னொரு போர்டு வைப்போம். இருங்க, இங்கே வைக்கலாம். ஓகே, எஸ்கே கேமிங் தமிழ்நாடு 8 ஹவுஸ். ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நைட் ஆக போகுது. நம்ம வீட்டில் தூங்குறதே ஒரு தண்ணி சுகம் பண்ணாமலே ஒரு வீடை கட்டி அதில் தங்குறது. ஓகே காய்ஸ், நான் இங்கே மேலே வந்து ஷெல்டர் மாதிரி கொஞ்சம் ஸ்லாப்ஸ் போட்டுருக்கேன். இதோ வேண்டிச்சு. இருங்க, எடுத்துப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக போடணும். போடு. இங்கே கொஞ்சம் போடு, இங்கே கொஞ்சம் போடு. காய்ஸ், நான் ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறேன். ஓகே காய்ஸ், முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து கீழே போட்டுனுக்கிறேன் ஸ்லாப்பு. கீழே நல்லா இருக்கும்ல, கீழேயும் போட்டால், அதனால் போட்டுன்னு இருக்கேன். இது வேறு. இருங்க, கொஞ்சம் போட்டுருவோம் இன்னும். ஓகே, இங்கேயும் போடுவோம். இருங்க. ஓகே, போட்டாச்சு. ஓகே, போடு. ஓகே காய்ஸ், போட்டாச்சு. இருங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் போடலாம். காய்ஸ் இருங்க, இங்கே ஒரு பூரிக்கிட்ட உடச்சி எடுத்துப்போம். இருங்க, இன்னும் கொஞ்சம் நிறையா பூ இருக்கும். முன்னாடி அழகாக டெக்கரேஷன் மாதிரி வைக்கலாம் காய்ஸ். கொஞ்சம் இன்னும் உடச்சி எடுத்து பாருங்கள். இதையும் உடச்சிப்போம். வச்சாச்சு. ஓகே காய்ஸ். ஓகே, சரி, என்ன பண்ணுறது அடுத்த போடுவோம் தான். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போடுமா? இருங்க காய்ஸ், இன்னும் கொஞ்சம் போடலாம். நம்ம இது இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டு விட்ருவோம். இருங்க, இந்த சைடும் போட்டு விடுவோம். போடு. ஓகே காய்ஸ், நான் வந்து இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக போடலான்னு முடிவு எடுத்து இப்போ அழகாக போட்டு வச்சுக்கிறேன். இருங்க, இதை உடச்சி விட்டு எடுத்துப்போம். இந்த சைடு கொஞ்சம் போட்டுருவோம். போடு ஃபுல்லாக போடு. ஓகே காய்ஸ், நான் இதை மேலே போட்டேன். இருங்க, என்னால் உள்ளே போக மாட்டேங்கிறான், வந்துட்டான். இருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லாப் செஞ்சுப்போம். இல்லை வேணாம். இருங்க, ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு இதை உடச்சி பாருங்க. இதே உடச்சி இதே போட்டுருவோம். அப்படியே நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணிடலாம், இதே உடச்சி இங்கே வச்சிடும். இது வந்து இதை வச்சு என்ன பண்ணுறது வேறு தெரியலையே. இது வேறு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் மாதிரி இருக்கே. சரி, வேறு எதுவும் பண்ண முடியாது. இருங்க, என்னடா இது தானா போய் உக்காந்துக்கிச்சு, அங்கேயே உடச்சிடும். மேலே மாடி. சரி விடுங்க, அது நம்மளுக்கு எப்படியே தேவையில்லை, உள்ளே போயிடும். சரி காய்ஸ், 2வது வாட்டியை நம்ம வீட்லேயே நம்ம தூங்க போகிறோம். ஜாலி தூங்குடா கண்ணா. ஓகே காய்ஸ், காலைல ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்தாச்சு. இங்கே ஒரு டார்ச் இருக்குல்ல, இதே மாதிரி இந்த சைடு ஒரு டார்ச் இன்னும் நல்லாயிருக்கும். இருங்க, அதுக்கு மாதிரி கொஞ்சம் பூ வச்சுப்போம். இருங்க, இங்கே டார்ச் வைக்கலாம். இங்கே பூ வைப்போம். ஓகே, 1 பூ 2 பூ 3 பூ. எனக்கு இன்னும் நல்லா இல்லாத மாதிரி இருங்க, 2 உடச்சி விட்டு. இருங்க, இப்போ வைப்போம். 1 2. அங்கே வரமாட்டேங்குது காய்ஸ், விடுங்க. சரி, அந்த சைடு போயிட்டு 1 2 3 அப்படி தான் வரும் போல். சரி விடுங்க, கொஞ்சம் போய் டார்ச் லைட் எடுப்போம். சரி, நான் போய் கொஞ்சம் டார்ச் லைட் எடுக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் கொஞ்சம் டார்ச் லைட் எடுத்துக்கிறேன். எல்லார் வீட்லேயும் போய் ஆடியோ போட்டுங்க டார்ச் லைட்டு. நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரே பண்ணல. இந்த இடத்துல இன்னும் இவ்வளோ வீடு இருக்குது. அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் சுட்டின்னுக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் கொஞ்சம் நிறைய டார்ச் லைட் எடுத்துக்கினேன். இருங்க, போவோம் வெளியே. போ இன்னும் நிறையா டார்ச் லைட் வரும் நம்மளுக்கு. ஓகே, இங்கேயும் கொஞ்சம் டார்ச் லைட் இருக்குது. இதையும் உடச்சி எடுத்துப்போம். இருங்க, அங்கே ஒரு டார்ச் லைட் இருக்குது, உடச்சாச்சு. இருங்க, இதையும் உடச்சிப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டேன்.
ஓகே காய்ஸ், நான் வந்து இப்போ வந்து எனக்கு இந்த பச்சை கலர் பெட்டு வேணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வில்லேஜோட வீட்டு உள்ள வந்து ஆட்டிய போட்டேன். இருங்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுப்போம். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு, உன்னை தொத்தாங்கோலி என்று சொன்ன கூட்டம் ஒரு நாள் உனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும். ஆமாம், நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லவே இல்லை காய்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த பெல் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே இருங்க, இதை உடச்சி விட்டிங்க வச்சிரும். இந்த வெள்ளை கலர் பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சிரும். ஓகே, இப்போ எவ்வளோ லூட்டு பாருங்களேன். எவ்வளோவுமே நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் நம்ம தயாரித்தது தான். சரிங்க, இங்கே ஒரு 2 செஸ்ட் வச்சா ரெண்டுமே வந்துடும். ஓகே, இப்போ இந்த பொருள்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஓகே, வை ஃபுல்லாக வை. இவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட. இன்னும் கூட நிறையா பொருள் இருந்துச்சு. அந்த வீட்டில் அந்த சின்னதாக வில்லேஜில் உள்ள வீட்டு வழியாக தங்கினோம்ல, அந்த வீட்டு உள்ள அந்த செஸ்ட்டில் இருந்துச்சு. நான் அந்த செஸ்ட்டை உடச்ச உடனே எல்லாம் கீழே வந்துச்சு. சரி, அது எடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால் இந்த வீட்டுக்கு வந்து செஸ்ட்டு செஞ்சுட்டு அது வச்சுட்டு அங்கே போய் பார்த்தேன். அந்த செஸ்ட்டெல்லாம் மண் உள்ளே போயிட்டு இருக்குது. அது எப்படி போனதுன்னு தெரில. ரொம்ப நேரம் அப்படியே விட்டு வச்சுருந்தா அந்த செஸ்ட்டில் இருக்கிற அந்த லூட்டில் அப்படியே மண்ணுல புடஞ்சிருது. அது நம்மளுக்கு என்ன பண்ணுறனோ தெரில. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி இருங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்து வைப்போம். வை இடியும் தூக்கி வை, அடியும் தூக்கி வை, அடியும் தூக்கி வை, இடியும் தூக்கி வை, இடியும் தூக்கி வை, அடியும் தூக்கி வை, தூக்கி வை. ஓகே இருங்க, இடியும் கொஞ்சம் எடுத்துப்போம். இடியும் எடுத்து வச்சுருவோம். நானே வந்து க்ரீன் கலரில் டை செஞ்சு நானே பெட்டு செய்ய முடியுமா பார்த்தேன். அதுக்கு நான் கேக்டஸ் யூஸ் பண்ணோன்னு நினச்சேன். ஆனால் அது எப்படி செய்யணுன்னே தெரில. போன் வச்சு நான் இது செய்யலான்னு நினச்சேன். இது வந்து பூ வேணுமா, பூ, வெள்ளை கலர் பூ. அது இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, எதுக்கு அந்த பூனா, அந்த பூவையும் அங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒன்று காமிச்சிச்சு. ஏதோ ஒரு க்ரீன் கலர் தை மாதிரி. அதையும் சேர்த்தாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தை கிடைக்கும். இந்த தை கிடைக்கும். இது அங்கே ஒன்று தெரிந்தா சுகர் கேன் வச்சு செய்யணும்னு நினைக்கிறேன். அடியும் கலர்னாதான் நம்மளுக்கு கிடைக்கும். அது கச்சாதான் அதை வச்சு தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். அதனால தான் நான் வந்து அது கிடைக்குமான்னு நினச்சேன். நான் கிடைக்கல. இருங்க, போன் மில்லியே செஞ்சுப்போம். ஒரு 6 போன் மில். அப்புறமா நம்ம என்ன மரம் வளர்த்தோம்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே காய்ஸ், இதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், இதை பாருங்கள். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைப்பாலேயே நம்ம கட்டின வீடு. ஓகே காய்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம கட்டின வீடு. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னா நான் போன வாட்டி சொன்னதான் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோட லைக் டார்கெட் ஒரு 10 லைக்ஸ் வந்தால் போடும். அப்புறம் கமெண்ட் ஒரு 2 கமெண்ட்ஸ் வந்தால் போடுங்க. சரி, பாய் காய்ஸ். பாய். நான் உங்கள் SK கேமிங். பாய்.